அண்மை செய்தி. உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும் போது கேட்கப்படும் எம்இஸ் எண் பற்றி மாணவர்களுக்கு விவரங்கள் தெரியவில்லை என தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எம்இஸ் என்கின்ற ஒரு நம்பர் வழங்கப்பட்டிருக்கும். மாணவர்களுடைய கல்வி தகவல் மற்றும் மாணவர்களுடைய சுய விவரங்கள் அனைத்தும் அதிலே பதிவு செய்யப்பட்டு அவை தொடர்ச்சியாக பராமரிக்கப்பட்டு வரும். தற்போது 12ஆம் வகுப்பு முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி தொடங்குவதற்காக பல்வேறு விண்ணப்பங்களை விண்ணப்பித்து வருகின்றனர். குறிப்பாக அரசு கல்லூரிகளை பயிலுவதற்கான அந்த விண்ணப்பங்கள் பதிவேற்றக்கூடிய அந்த சூழல் என்பதும் நேற்று முன்தினம் முதல் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக அந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை பயிலுவதற்காக மாணவர்கள் தங்களுடைய சுய விவரங்களை உள்ளீடு செய்து அவர்களுடைய அந்த விண்ணப்ப பதிவு செய்யும் பொழுது அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் என்று அவர்கள் பதிவு செய்யும் பொழுது அவர்களுக்கான எம்இஸ் எண் கேட்கப்படுகிறது. ஆனால் மாணவர்களுக்கு எம்இஸ் எண் குறித்த அந்த தகவல் எதுவும் இல்லாத காரணமாக அவர்கள் தற்போது திணறுவதாக நமக்கு புகார்கள் பெறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் பயின்ற பள்ளியில் அவர்களுக்கான எம்இஸ் எண் 8 இலக்க எம்இஸ் எண் வழங்கப்படும். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் அல்லது வகுப்பாசிரியர்கள் அவர்களுக்கான எம்இஸ் எண்களை ஏற்கனவே வழங்கி இருக்க வேண்டும். தற்போது மாணவர்கள் அவருடைய விண்ணப்ப பதிவு செய்யும் பொழுது எம்இஸ் என்கின்ற ஒரு எண் கேட்கப்படும் பொழுது அவர்கள் மீண்டும் தங்களுடைய பள்ளிகளை தொடர்பு கொள்ள முயற்சி செய்து வருகின்றனர். ஒரு சில மாணவர்கள் இ-சேவை மையங்களில் சென்று அவர்களுடைய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யும் பொழுது அவர்களுக்கான எம்இஸ் எண் தெரியாததால் தற்போது மீண்டும் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அல்லது பள்ளி ஆசிரியர்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளவும் முயற்சி செய்து வருகின்றனர்.